பேசுகிற கூட்டத்துல ஒரு 10 நிமிஷம் கழிச்சா உடனே ஆம்புலன்ஸ் கத்திட்டு போயிடுச்சு. இவர் போடுற மீட்டிங்லாம் எங்க போடுறாரு? மெயின் ரோட்ல போட்டா என்ன ஆகும் நிலைமை? ரொம்ப உழைச்சு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க எப்படி உழைச்சிங்க அப்படிங்கிறது இன்னும் வீடியோ இருக்குல்ல. விஜயுமே கூட சொல்றாரு, எங்களை பார்த்து திமுகவுக்கு பயம். திமுக நான் என்னன்னு தெரியுமா? 2026 ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. சில நேரங்கள்ல நம்ம ஜோக்க ரசிக்கலாம், இது அந்த அளவுக்கு கூட இல்லை. ஒண்ணுமே செய்யாம வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ற தம்பி விஜய்க்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படிங்கிறது. உங்களை அன்னைக்கு ஆபத்துல இருந்து காப்பாத்துனது அண்ணன் முத்துசாமிங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களை அறிமுகப்படுத்தின கே.ஏ. செங்கோட்டையனுங்கிறது எங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு பின்னணியில திமுக தான் இருக்காங்க. குண்டு போடுறது, குண்டு வெடிக்கிறது அப்படிங்கிற கலாச்சாரத்தை இந்த மண்ணில் 1992 டிசம்பர் 6 உருவாக்குனது யாரு? அந்த இயக்கத்தின் விதை டாக்டர் ராமதாஸ். இதை பண்ணவன் சகுனி, அதுக்கு ஒத்து போனவன் அதை விட கூனியை விட கேவலமானவன். டிஎம்கே அலையன்ஸ் வெர்சஸ் ஏடிஎம்கே அலையன்ஸஸாக இருக்கலாம், டிவிகே அலையன்ஸ் இருக்கலாம். நம்பர் 1 திமுக தானே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், எதிர்கட்சிகள் நிறைய குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சி மேல வச்சிருக்காங்க. குறிப்பா முதல்ல பார்த்தோம்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. அவரோட அந்த பிரச்சார பயணத்துல 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் அனுப்பிடுறாங்க. இவ்வளோ கூட்டம் எங்களை நம்பிதான் இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா என்ன பண்றது அப்படின்னு கேள்விகளை எழுப்பியிருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அது ஒரு அடிப்படை இருக்கான்னு பாருங்க. அதாவது இவர் ஏதோ ஒரு கிரவுண்டில், ஒரு மைதானத்தில் போட்டு அல்லது ஒரு தனி இடத்துல போட்டு, ஓகே, அந்த இடத்துல ஒரு வண்டி ஆம்புலன்ஸ் போகுதுன்னா அது நீங்கள் சொல்கிற மாதிரி வேணுக்கும்னு செய்கிறது. இவர் போடுற மீட்டிங்லாம் எங்கே போடுறாரு? மெயின் ரோட்டில் போடுறாரு. மெயின் ரோட்டில் போட்டால் என்ன ஆகும் நிலைமை? அப்போ ஒருவேளை நான் இன்னொரு இடத்துக்கும் வர்றேன். சரி, திமுக இப்படி டிஸ்டர்ப் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தலைவராக நீங்கள் என்ன சொல்லணும்? எப்போ நம்ம கூட்டம் கூடுறோம், நம்மளுடைய கூட்டத்தை பார்த்து திமுகவுக்கு பயம் வருது, அதனால் இப்படி வண்டி விடுறாங்க, ஆனாலும் நம்மளால் அந்த ஆம்புலன்ஸுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ரைட், நம்ம அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுவோம், நாம் உணர்வோடு இருப்போம் அப்படின்னு பேசினா நீ தலைவர். இன்னும் சிலுவம்பாளையம் கிளை செயலாளராகவே இருக்காரு. வெட்டிடுவோம், குத்திடுவோம், இது அழகு இல்லைங்கிறேன் நான். எங்களுக்கு அது தேவையும் இல்லை. உங்களுக்கு இப்போ ஆம்புலன்ஸை விட்டதுனால ஒருவேளை அவர் நினைக்கிறபடி உங்கள் செல்லுக்கு என்னத்தை குறைச்ச முடியும்? ஓகே, இப்படி ஒரு சின்னத்தனமான ஒரு கீழ்த்தரமான நடவடிக்கையை திமுக ஒருபோதும் செய்ய. துணை முதல்வர் அவரோட பேச்சுக்குமே கூட அவர் பதில் கொடுத்திருந்தாரு. நாங்க ரொம்ப உழைச்சு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற பதில்களையும் கொடுத்திருந்தாரு. இல்லை, அதாவது இதில் எங்கே வருது அப்படின்னா, யாரும் இங்கே உழைக்காமல் வர முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கருத்து, ஒரு ஆழமான கருத்தாக இருக்கட்டும். இப்போ நான் பேசுகிறேன் பொதுமக்கள், நான் பேசும்போதோ நான் கொடுக்குறத வாக்குறுதியை விட, இப்போ தம்பி உதயா பேசுகிறார், நான் கலைஞரின் பேரன், உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன். இப்போ நான் சொல்கிறேன், நான் கான்ஸ்டன்டைன் உத்தரவாதம் தருகிறேன். ரைட்டு, இந்த ரெண்டுலேயுடைய வெயிட்டேஜ் இருக்குல்ல, எதுக்கு அதிகம்? ஏற்கனவே தலைவர் மேல நம்பிக்கை இருக்கும். அப்ப இந்த இயக்கத்துக்கு அது வலிவு. நான் பேசுகிறதை விட தம்பி உதயா பேசுவது என்பது அதுல ஒரு வலிவு சேர்க்கிறது இந்த இயக்கத்திற்கு. அதுதான் அது. இதை அப்படித்தான் எடுத்துக்கிட்டு போடுமே ஒழிய, உடனே நாங்கள் உழைத்து தான், சரி உங்களை மாதிரி உழைச்சவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா, நீங்க எப்படி உழைச்சிங்க அப்படிங்கிறது இன்னும் வீடியோ இருக்குல்ல. சார், அடுத்து புதிதா அரசியல் களத்துக்கு ஒரு ஆண்டுகள் ஆயிடுச்சு. வந்திருக்கிற விஜயுமே கூட சொல்றாரு, எங்களை பார்த்து திமுகவுக்கு பயம். ஏன்னா அவரோட சுற்றுப்பயணத்துக்கு நிறைய தடைகள் இருக்கு. இப்ப பெரம்பலூர்ல கூட சுற்றுப்பயணத்துக்கு சிக்கல் இருக்கு, திருச்சியில் அப்படின்னு. எங்களை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்ற அளவுக்கு அறிக்கைகள் வருது. அவங்க கட்சி நிர்வாகிகளும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது சில நேரங்களில் நம்ம ஜோக்க ரசிக்கலாம், இது அந்த அளவுக்கு கூட இல்லைன்னு சொல்ல வரேன். திமுக விஜயை பார்த்து திமுக சிரிக்குது, பயப்படுது அப்படின்னா இதை யார்கிட்ட போய் சொல்றது? திமுக நான் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
உங்களுக்கு? நாங்கள் பிறக்கும் போதே வேற மாதிரி பிறந்தோம். எவ்வளவு அடங்கல் தடங்கள் நாங்கள் பார்த்தோம்னுங்க. திராவிட நாடு தனிநாடு கோரிக்கையிலிருந்து ஆரம்பித்து வந்தோம் நாங்கள். சும்மா வந்து உட்கார்ந்துருக்கலைங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் இழிச்ச வாயம் கிடையாது. உங்களை வந்து வாங்க நாங்கள் ஓட்டு போட்டுருவோம் போடுறது. 4 பேர் இருப்பான், ஊருக்கு 4 பேர் இருப்பான், சும்மா கண்டதுக்கும் பேசிட்டு தெரிகிறதுக்கு. பட் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி கிடையாது. திமுகவை அவங்க ஆதரிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம், அடிப்படை காரணம் என்ன, எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க? எங்களை நிறைய பேர் சொல்லிட்டாங்க, தம்பி திமுகவை அழிச்சிட்டு தான் நான் குடியிருப்பேன்னாங்க. பாவம், அவங்களாம் இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. திமுக 75 வருஷம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் நான் தம்பி விஜய்க்கு என்ன சொல்கிறேன், வா இங்கே வாங்க, அரசியல் நடத்துங்க, நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க. இப்போ கூட நீங்கள் சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்போ மக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடாது, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, அவர் வந்தால் கூட்டம் கூடுது, உங்களுக்குமே கஷ்டம் தானே சார் ஆளுங்கட்சிக்கு? தம்பி 23 கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த 23 கட்டுப்பாடு இல்லாமல் எந்த கட்சிக்கு காவல்துறை அனுமதி கொடுத்ததுன்னு தம்பி விஜய்கிட்ட கேட்க. எல்லாம் அவர் சார்பாக யாராவது பேசுகிறவங்க கிட்ட, ஏங்க இந்த 23 கட்டுப்பாடு இருக்குல்ல, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஒதுக்கப்பட்ட இடத்தில் இவ்வளவு நேரத்தில் அப்படிங்கிறது இல்லாமல் திமுகவிற்கே இல்லை. அண்ணன் திருமாவளவன்கிட்ட கேளுங்க, அவங்க கட்சி நடத்தும் போது இந்த கட்டுப்பாடு இருந்துச்சான்னு கேளுங்க. கம்யூனிஸ்ட் தோழர் அண்ணன் முத்தரசன்கிட்ட கேளுங்க, அண்ணன் சண்முகத்திட்ட தோழர் சண்முகத்திட்ட கேளுங்க, ஐயா ஜவஹர்லாட்ட கேளுங்க. அவர் ஒரு முறை கேன்சல் பண்ணார், அவருக்கு பெர்மிஷன் கிடைக்கல அந்த இடத்துல அன்னைக்குன்ட்டு. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நடந்தது இல்லை. அதான் சொல்றேன், எல்லாருக்கும் உண்டு தம்பி. நாங்க சேலத்துல எங்க இளைஞரணி மாநாடு உங்களுக்கு தெரியுமா, 3 முறை இடம் மாத்தலாம். ஆமா மாறுச்சு. முதல்ல நாமக்கல் இதுல போட போனோம், கிடையாதுன்ட்டாங்க. மேட்டூர் பக்கத்துல போடுறக்கூடிய ஏரியாவை தேர்ந்தெடுத்தோம், இங்கெல்லாம் உங்க வண்டிகள் வந்துச்சுன்னா போக முடியாது சார்ன்ட்டாங்க. அப்புறம் பெதநாயக்கம்பாளையம் பக்கத்துல போட்டோம், ஆத்தூர் ரோட்ல. இதுனா உங்களுக்கு வந்து அதிகமான டிராஃபிக் இருக்காதுன்னாங்க. என்ன செய்ய முடியும், நாங்க ஆளுங்கட்சி தான், நினைச்ச இடத்துல போட முடிஞ்சுதா? அது அவங்க அரசியலுக்கு புதுசு. அவங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சொல்றாரு, பிரதமருக்கு வந்து ரோட் ஷோக்கு வந்து இவங்க இது எல்லாமே அனுமதி வந்து கொடுக்குறாங்க. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியுமே அவர் பாட்டுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்காரு, ஆனா எங்களுக்கு தான் நிறைய நெருக்கடி தராங்க அப்படின்னு. இதே பழனிசாமிகிட்ட கேளுங்க. எடப்பாடி தம்பி ஒன்று என்னன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரதமர் மோடிக்கும் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் புரோட்டோகால், இது இத்தனை நாளைக்கு முன்னாடி அனுமதி வாங்கணும், இப்படித்தான் தருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இது புது பிள்ளைங்கள்ல விவரம் இல்லை, வேற அதை தப்பா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. 26 டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லட்டுமா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அதாவது டிஎம்கே அலையன்ஸ் வெர்சஸ் ஏடிஎம்கே அலையன்ஸஸாக இருக்கலாம், டிவிகே அலையன்ஸ் இருக்கலாம். நம்பர் 1 திமுக தானே, அதை எதிர்த்து தானே நீங்கள்லாம் நிற்க போறீங்க. மக்களும் அந்த தீர்ப்பு தான் தருவாங்க. நீங்க எவ்வளவு கணிக்கிறீங்க சார், பொதுவா ஒரு எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் தம்பி, அதாவது நம்ம இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் 11 நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணன் எஸ்எஸ்ஆர் தான் முதல் ஆள், அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் தான் சிவாஜி, அதுக்கப்புறம் பாக்கியராஜ், டிஆர் வரிசையா இப்போ எஸ்வி சேகர் அண்ணன் வரைக்கும் 11 நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. 2 கட்சி தான் அதில் ஓரளவுக்கு வந்தது. ஒன்று வந்து அதிமுக ஆளுங்கட்சியாக வந்தது, இன்னொன்று தேமுதிக எதிர்கட்சியாக. இதில் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் 53லே கட்சியில் சேர்ந்துட்டார், திமுகவில் சேர்ந்துட்டார். 72ல் தான் அவர் இயக்கம் காண்றார். அப்போவே அவர் வாலி ஒரு இடத்துல சொல்லுவார், என்ன வாழ வச்சது எம்ஜிஆர் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனால் கிடையாது, மறைமுகமாக திமுக தான். ஏன்னா எம்ஜிஆர் படங்களுக்கு நான் பாட்டு எழுதும் போது எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார், திமுகவின் கொள்கைகளை வைத்து தான் நான் பாட்டு எழுதினேன். புரியுதா? அப்ப எம்ஜிஆருக்கு வந்து பொதுமக்கள், நான் அன்னைக்கு இருந்த நம்ம மக்கள், பாமர மக்கள், அவங்களுக்கு வந்து இது திமுக கொள்கை அப்படின்லாம் பார்க்க தோணல, எம்ஜிஆர் கொள்கை. ஸோ அவங்க எம்ஜிஆர் நேசிச்சது தப்பு கிடையாது, அதுவும் அந்த பாமரத்தனம் அவங்களுக்கு இருந்தது, அவங்க போனாங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி இவர் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2000 அவர் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி 2001 உள்ளாட்சி தேர்தலில் 980 பேர்கிட்ட கவுன்சிலர் உருவாகி இருந்தாங்க. அவங்க ரசிகர் மன்றமாகவே நின்று உருவாகி இருந்தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தர்மம் செஞ்சார். இன்னைக்கும் நான் சொல்கிறேன் தம்பி, இயக்குனர்களில் பாதி பேருக்கு மேலே அவர் போட்ட சோறில் வளர்ந்த இயக்குனர். இன்னும் சொல்கிறேன், இதே விஜய்க்கு வாழ்வு கொடுத்ததும் விஜயகாந்த் என்கிற மாமனிதன்.
மறந்துட முடியாது. அப்போது அவ்வளோ செஞ்ச மனுஷனுக்கே நாட்டு மக்கள் 8% தான் கொடுத்தாங்க. இதுவரைக்கும் அவர் தமிழ் படம் தவிர வேறு படத்தில் நடித்ததில்லை, வேறு வாய்ப்புகள் வந்தப்போவும் போனதில்லை. இலங்கை தமிழர்களுக்கு அவர் செஞ்சது அதிகம். இவ்வளவு செஞ்சு மருத்துவமனைகளுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் உதவி செய்தவருக்கே 8% தான் கொடுத்தாங்க. ஒன்றுமே செய்யாமல் வீக்கெண்டு பாலிடிக்ஸ் பண்ணுற தம்பி விஜய்க்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்குற நாட்டு மக்கள். சார் விஜய் எம்ஜிஆரா விஜயகாந்தா சார்? அதெல்லாம் யார் இருந்தாலும் அவர் ஒருவர் தான். எம்ஜிஆர்ங்கிற ஒரு மனிதர் தான். விஜயகாந்த் என்கிற கேப்டன் அவர் தனி மனிதர் தான். அதெல்லாம் ஈக்குவல் பண்ணி யாரும் அரசியலில் யாரோட இடத்தை பிடிப்பார் அப்படின்ற மாதிரி அரசியலில் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அனுமானிக்கக்கூடிய அளவிற்கு அவர் அரசியல் பண்ணலை. ஏன்னா அவங்க கட்சி நிர்வாகிகள் இப்பயே வந்து விஜயண்ணா விசஸ் உதயண்ணா தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கலாம். அது தப்பு கிடையாது. உங்களுக்கு எதிரி யாருங்கிறத நீங்க பேசலாம். பட் உண்மை என்னங்கிறது களத்துக்கு வந்த பிறகு தானே தெரியும் இல்லையா? அதாவது சொல்றதுக்கு நல்லா இருக்கு, உதயண்ணா வர்சஸ் விஜயண்ணான்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கு. நாட்டு மக்கள் அந்த வெர்சஸ்க்குள்ள வர்றாங்களா? சார் அடுத்த அன்புமணி வந்து 75 வருஷம் திமுக தனிச்சு வந்து தேர்தலில் நிற்க முடியுமா? ஆனால் பாமக வந்து ஒரு 36 வருஷம் தான் ஆயிருக்கு. நாங்கள் இதுவரை 3 டைம் வந்து தனிச்சு நின்று உரிய வாக்குகள் வந்து வாங்கி. தனிச்சு நின்று என்ன செஞ்சீங்க? கூட்டணியில் நின்று நீர் அமைச்சராகி உமக்கு அடையாளம் வந்ததா? தனியா நின்று வந்ததா? கேட்கலாம். இவர் சொல்றாருல, நான் சுகாதாரத்துறை அமைச்சர் என்னுடைய கனவு திட்டத்தில் தான் நான் வந்து இந்த புகையிலை ஒழிப்பை கொண்டு வந்தேன்னு சொன்னார்ல. இந்த அதிகாரத்தை கூட்டணி தந்ததா, தனியா நின்று அன்புமணிக்கு தந்ததா? பாமக இப்ப நடந்துட்டு இருக்க அந்த அசாதாரண நிகழ்வுகள் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் நடக்கிற நிகழ்வுகளுக்கு பின்னாடியே திமுக தான் இருக்கு. திமுக தான் ஒரு சிலர் மூலமாக ராமதாஸ் அவர்களை வந்து குழப்பியது போன்ற விஷயங்களை செய்யறாங்க அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். தம்பி ஒன்று சொல்றேன், தமிழனாக கூட சொல்லுகிறேன். ரைட், அந்த இயக்கத்தின் விதை டாக்டர் ராமதாஸ் போட்டார். யார் வேணாலும் தூண்டலாம். ரைட், யாரை வேணாலும் வைங்க, எந்த சகுனி வேணாலும் வேலை பார்க்கலாம். திமுகவுக்கு அது தேவையில்லை. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி திமுக நாங்கள் எங்கள் கூட்டணியில் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பண்ணலை. இதை பண்ணவன் சகுனி, அதுக்கு ஒத்து போனவன் அதை விட கூனியை விட கேவலமானவன். இதை நான் ஒத்துக்கிறேன். அது யாருங்கிறத வரலாறு முடிவு செய்யட்டும். நான் கேட்குறது, அவ்வளோ பெரிய மனுஷன் தானே, எத்தனை தலைவர்களோடு பயணித்த மனுஷன். 89 விபி சிங்கில் இருந்து ஆரம்பித்து 6 பிரதமர்களோடு பயணித்த மனிதர் டாக்டர் ராமதாஸ். இருக்கலாம் அவருடைய அப்ரோச்சில் உங்களுக்கு தவறு இருக்கலாம், ஒரு மாடர்ன் வேகத்தில் நீங்கள் போக நினைக்கலாம். அதை நீங்கள் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டுறீங்க அப்படிங்கிறத தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குல்ல. அந்த இடத்துல தான் சொல்கிறேன், இதையெல்லாம் அவர் பேரில் இருக்க இந்த அவப்பெயரெல்லாம் மாற்றி போடுறதுக்காக திமுக தூக்கி போட்டு திமுக வேற. இந்த 10.5% இடஒதுக்கீடு விஷயத்தில் தொடர்ச்சியாக கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு முதல்வரை. வந்து சமூக நீதிக்கான கிரெடிட்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, நீங்கள் அதுக்கு விரோதி அப்படின்ற அளவுக்கு விமர்சிக்கிறார். குறிப்பாக 10.5 சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நான் என்ன சொல்ல வரேன், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மாநில அரசு எதையாவது எந்த மாநிலமாவது சாதிச்சிருக்கா தம்பி? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பத்திரிகையாளர் இல்லை, அது கோர்ட்டில் போயிட்டு அது இதாகிடுது, நிற்கிறது. எடுத்து என்ன பண்ண போறீங்க? சாதிவாரி கணக்கெடுப்பு. நான் கேட்குறது என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30-40 சாதின்னு வச்சுக்கோமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. இந்த 40 சாதி எத்தனை பேரும் நம்ம எடுக்கணும், எடுத்து என்ன செய்ய முடியும்? எடுத்து என்ன செய்ய முடிஞ்சிருக்கு சார்? 2000 தம்பி ஒன்று சொல்கிறேன், இவருக்கு தெரியுமான்னு பார்க்க சொல்லுங்கள். 2017 ஒரு அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வந்து, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா தம்பி, எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து அந்த நம்மளுடைய கொடுத்துரும். ஓகே, அவங்க கொடுத்துடலாம். பிற்படுத்தப்பட்டவருக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம் மாநிலம். ஆனால் அதையும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது பிஜேபி இருக்கு. இந்த யார் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று தீர்மானிப்பதை மாநில அரசிடம் ஒன்றிய அரசிற்கு மாற்றியது பிஜேபி அரசு. 2017 சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம். நீ இப்ப என்ன பண்ணுவ? அப்ப இது ஒரு அரசியலுக்கு தம்பி அல்டிமேட்டம் என்னவா இருக்கணும்? இப்போ ராமதாஸ் ஐயா 89 போராடினாரு, அந்த மக்கள் போராடினாங்க. அதனுடைய விடிவு காலம் ஏறத்தாழ ஒரு 100 சாதிக்கு வந்து 20% கிடைச்சது. ரைட், சாதி பார்த்தா கொடுத்தோம், வன்னியருக்கா கொடுத்தோம், 108 கொடுத்தோம். இல்ல, இங்க அவருக்கு அதை தெளிவா சொல்லணும், சாதி ஒதுக்கீடுங்க கிடையாது. இங்க கம்யூனிட்டி ரைட், அங்கதான் கொடுக்க முடியும்.
அப்ப இந்த உங்களை மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்குமான ஒதுக்கீடு தான் அது. ஓகே ஓகே ரைட். அப்ப இதை எடுத்து என்ன பண்ண போற? ஏன் இதனுடைய பர்பஸ் என்ன? எங்கேயுமே சாதி ஒதுக்கீடுங்கிறத அரசியலமைப்பு சட்டம் ஏத்துக்கல. சாதி ரீதியா கொடுக்க கூடாது, பொருளாதார இல்ல சார். இப்ப ஒவ்வொரு சமூகமும் இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு போகணுன்ற கருத்துல நீங்க உடன்படுறீங்க? 100க்கு 100 உடன்படுறோம் தம்பி. அதுல மாற்று கருத்து கிடையாது. நான் என்ன சொல்றேன், சாதி ரீதியா பார்க்காதீங்க, சமூக ரீதியா பாருங்கிறான். இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் வந்து இப்ப இன்னைக்கு கூட வந்து ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, பிஜேபியோட கொள்கைகளோட இவங்க வந்து ஒத்து போறாங்க, லீவ் விட்டு உங்க அந்த திராவிட உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை எல்லாம் நடத்துறாங்க, பிஜேபி மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதுக்கும் பதில் சொல்லுங்க. அதை தாண்டி வந்து திமுக தான் சீமானை வந்து விஜய்க்கு எதிராக வந்து பேச சொல்றாங்க, தலைவர்களுடனான சந்திப்பு இதெல்லாம் நடக்குது, சீமானை வந்து விஜய்க்கு எதிராக நீங்க பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற கருத்துக்களையும் முன் வைக்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், சீமான் போய் விஜயை பேசிட்டா உடனே நாட்டு மக்கள் வந்து சரி சீமான் பேசிட்டாருப்பா விஜய்க்கு ஓட்டு போட்டக்கூடாதுன்னு இருக்காங்களா? நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் தம்பி, நீங்கள் வைக்கிற விமர்சனத்தில் ஒரு 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 அடிப்படை இருக்கணும். இப்போ சீமான் போய் விஜயை பேசுகிறார், காட்டுத்தனமாக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரை சந்திச்சதுக்கு பிறகு தான் விஜய் கூட சண்டை போடுறாரா? இல்ல, அவர் கொள்கை அந்த மாநாட்டுக்கு அப்புறமே விமர்சனம் நடுவில் நிற்காதடா லாரி அடிச்சு கொண்டு ஒன்று சொன்னாரா? அது எங்களை பார்த்துட்டா சொன்னாரு. ரைட். ஸோ சண்டைங்கிறது அவங்களுக்குள்ள உள்ளது, அதுக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். அந்த பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டுட்டு நடத்தினது அப்படின்றதும் இப்ப விமர்சனம். எது 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 திருச்சியில இப்ப அன்பில் மகேஷ் அவரும் விளக்கம் கொடுத்திருக்காரு, கண்டிப்பா அதிகாரிகள் மீது நடவடிக்கை வந்து எடுக்கப்படும். பள்ளிக்கு விடுமுறை கொடுத்துட்டு அங்கே வந்து உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம் நடத்த தவறு, விமர்சனத்துக்குள்ள யார் செய்தாலும் தவறு தவறு தானே. இதுக்கு அனுமதி நம்ம கிட்ட வாங்கிட்டு நம்ம செய்ய சொல்லல, அதிகாரிகள் முடிவு எடுத்திருக்காங்க, தவறு, அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இது செய்யக்கூடாதுங்கிற இதை நான் அதிகாரிகளிடம், எங்க அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கம் இருந்தாலும் மாணவர்களையோ ஆசிரியர்களையோ தொந்தரவு செய்யாதீங்க. அது இந்த அதிகாரிகள் நீங்க எதிர்த்து நில்லுங்கிறேன். ஒருவேளை எங்க கிட்ட இருந்து பிரஷர் வந்தா கூட அதிகாரிகள் தயவு செய்து நீங்க எதிர்ங்கிறேன். ஏங்க நாங்க மக்களுக்கோ கல்விக்கோ பிரச்சனை இல்லாம தான் நடத்த முடியும் சொல்லுங்க. அதுக்கு தானே உங்களுக்கு மக்கள் சம்பளம் தராங்க, நாங்களா தரோம். திமுகவில் இருந்தா உங்களுக்கு ட்ரெஸரியில இருந்தா வருது சம்பளம், நாட்டு மக்கள் ட்ரெஸரியில இருந்தானே வருது. நீங்க யாருக்கு விசுவாசமா இருக்கணும்? இருங்கிறேன் நான் அதிகாரிகளிடம். அதுலேயும் குறிப்பாக கல்வித்துறையில் இருக்கிற, அது உயர்கல்வியாக இருந்தாலும் சரி பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளிடம் நான் கேட்பதெல்லாம் உங்களுடைய போராட்டமும் உங்களுடைய பிடிவாதமும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்மைக்காக இருக்கட்டும். அது இந்த அரசாங்கத்தை எதிர்த்து இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். சார், சட்டம் ஒழுங்கு பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதில் என்னன்னா ஒரு சில சம்பவங்கள் இப்போ குறிப்பாக அந்த மணல் கடத்தலுக்கு எதிராக ஒரு படுகொலை நடந்ததும் சரி, காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர் நடந்தது சரி, அதெல்லாம் வந்து முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, சில நோட்லாம் அது குறித்துலாம் வந்திருந்தது. ஆனாலுமே கூட அந்த சம்பவங்கள்லாம் தவறுகள் நடந்திருக்கு, நான் மறுக்கலை. நம்ம வந்து காவல்துறை சில நேரங்களில் தவறி இருக்கிறது. ஆனால் இது மாதிரியான நேரங்களில் காவல்துறை மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து நடக்காமல் இருப்பதற்காக காவல்துறையோடு தலைவர் ஒவ்வொரு முறையும் பேசுகிற போதும் சொல்லுகிறார். சில நேரங்களில் நான் நடக்கலன்னு சொல்ல, நான் வந்து முழுக்க நாங்கள் வந்து கம்ப்ளீட் சேஃப்டியோட இருக்கு சொல்ல, 1-2 இடங்கள்ல தகவல் வந்த பிறகும் காப்பதற்கு தவறி இருக்கிறது, அதுல மாற்றில்லை. ஆனால் அடுத்தாற்போல் இதுபோல் நடக்காத அளவிற்கு நாம் அதில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதான் சொல்றேன். அதான் நயனா நாகேந்திரனும் அதே போல ஒரு கருத்தை தான் சொல்றாரு. அதாவது வெடிகுண்டு மிரட்டல்கள் இந்த மாதிரி தமிழ்நாடு நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு வந்து பின்னணியில வந்து திமுக தான் இருக்காங்க, மீடியாக்கள் பேசுறது கூட திமுக தான் தூண்டி விட்டு அந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாருங்க? இதுதான் நான் சொல்றேன். அதாவது அவர் பாவம் நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் நான் வருத்தப்படுறேன். என்னன்னா அவருடைய வளர்ப்பு திராவிட கலாச்சாரம். அவர் போய் சேர்ந்திருக்கிறது பிஜேபி. பொய் பேசணும், பொய்யா பேசணும், முந்தி பேசின பொய்யை மறந்துட்டு புதுசா பொய் பேசணும். இதுக்கெல்லாம் அண்ணாமலை மாதிரி அதிலே ட்ரெயினான ஆட்கள் தான் சரி வருவாங்க. பாவம் நாகேந்திரன் நல்ல மனுஷன், எங்க ஊருக்காரர், திருநெல்வேலி தான். ஆமாம். அதனால ஆனால் தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டார். ஓகே, அதனால அவர் வந்து எதையோ பேசுறாரு. எங்கேயாவது எவிடன்ஸ் இருக்கா? இந்த குண்டு போடுறது, குண்டு வெடிக்கிறது அப்படிங்கிற கலாச்சாரத்தை இந்த மண்ணில் 1992 டிசம்பர் 6 உருவாக்குனது யாரு? அவரை வரபடி சொல்லுங்க. அரசியலா இறுதியா ஒரு கேள்வி சார், என்னதுன்னா இப்ப நீங்க சொன்ன கருத்துல இருந்தே பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகளும் இது போன்ற ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. என்னன்னா
முதல்வரே நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் ஆளும் கட்சியே வந்து சில விஷயங்களை கொண்டு வந்தாலும் சில அதிகாரிகள் வந்து அதை வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு அவர்களை மீறியே வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்ற கருத்துக்களை தொடர்ச்சியா திருமாவளவன் அவர்கள் முன்வைக்கிறாரு, வேல்முருகன் முன்வைக்கிறார் அப்படின்னு. அரசை விட அதிகாரிகளோட கை ஓங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியும். அதாவது அப்படி ஒரு இது இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை தம்பி. ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த ரூபாய் 2க்கு அரிசி போடலாம் அப்படின்னு ஒரு இது வரும்போது அன்றைக்கு வந்து உணவுத்துறை அமைச்சர் அண்ணா பொன்முத்துராமலிங்கம், ஓகே, அவரை கூப்பிட்டு தலைவர் கேட்குறாரு, ஏப்பா, ஏன்னா அந்த 84, 89 ஆந்திராவிலையும் 2 ரூபாய்க்கு அரிசி போடுறதாக இருந்தது, கர்நாடகாவிலையும் போடுற மாதிரி பேச்சு வந்தது. அப்போ தலைவர் கலைஞர் வந்து நம்ம ஏற்கனவே அண்ணா சொன்னது போட முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் உட்கார்ந்து அனலைஸ் பண்றாரு. அனலைஸ் பண்ணிட்டு 2 ரூபாய்க்கு போடலாம். அந்தைய நிலவரப்படி 48 கோடியோ என்னப்போ எக்ஸ்ட்ரா செலவாகுது கொண்டு வந்துட்டாங்க. தலைவர் என்ன சொல்றாரு, பண்ணிடலாம்னு சொல்லிட்டேன்லப்பா, வா பண்ணிடுவோம், ஒரு நாளைக்கு வந்து கேபினெட்டில் பேசுகிறோம், அமைச்சர் இதெல்லாம் பேசிடலாம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. பேசினோடனே அண்ணன் சொல்கிறார், விளக்கி இவ்வளோ தான், இத்தனை கடைகள், இவ்வளவு கிலோ அரிசி, இதுக்கு மானியம் இவ்வளோ தான் கொடுக்க வேண்டியிருக்கு, 47 கோடி 50 லட்சம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அன்றைக்கு இருந்த முதன்மை செயலாளர், சீஃப் செக்ரட்டரி, நான் பேர் சொல்ல விரும்பலை, சீஃப் செக்ரட்டரி, அவர் சொல்கிறாரு, வித்தவுட் கன்சல்டிங் மீ ஹவு கேன் யூ டிசைட் கேட்குறாரு. அதுக்கு அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அமைச்சர் சொல்கிற பதில், யூ டோன்ட் ஹேவ் த ரைட் டு கொஸ்டின் மீ, யூ ஆர் நாட் கம்பீட்டன்ட் எனஃப் டு ஆஸ்க் மீ த கொஸ்டின், ஐ எம் ஆன்சரபிள் டு மை பாஸ் த சீஃப் மினிஸ்டர் ஒன்லி, ஐ எம் அன் எலெக்டட் மெம்பர் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அவர் முழிக்கிறார். இப்போ இந்த இடத்துல யார் முடிவு எடுக்கணும்? முதலமைச்சர் எடுக்கணும். ஆமாம், தலைவர் உட்கார்ந்துருக்காரு. தலைவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி, ஹி இஸ் நாட் ஓன்லி அ மினிஸ்டர், ஹி இஸ் மை கமாண்டர், அண்டர்ஸ்டாண்ட் மீ. கலைஞர் சொன்ன இங்கிலீஷ் வார்த்தை ரைட், சொன்னது மட்டும் இல்லை, அடுத்த நாள் அந்த நாற்காலியில் இன்னொரு IAS அதிகாரி வந்தார். எதற்காக என்றால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தான் இந்த ஆட்சி நடத்தப்பட வேண்டுமே ஒழிய சம்பளம் வாங்குகிற அதிகாரிகளால் அல்ல என்பதை எங்களுக்கு எங்கள் தலைவன் எங்கள் கண் முன்னால் பாடம் நடத்தி இருக்கிறார். கூடவே இருந்த தலைவன் தளபதிக்கு தெரியாதா என்ன? அது சில நேரங்கள் பெருசா நடக்கல. சில நேரங்கள்ல தம்பி அவங்களுக்கு இருக்கிற டிஸ்கிரிஷனரி பவர்ல 1-2 நடந்திருக்கலாம். அவங்க சொல்ற தலைவர்களை நான் தவறா சொல்லல. இப்ப இந்த பள்ளிக்கூடத்துக்கு நடந்துச்சுல, இந்த மாதிரி சில நேரங்களில் நடந்திருக்கலாம். ஆனால் ஒருபோதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை தாண்டி அதிகாரிகள் முடிவெடுக்க கூடாது என்பது திமுகவின் அழுத்தமான கொள்கை என்பதை பேரறிஞர் அண்ணாவும் சொல்லியிருக்கிறார், தலைவர் கலைஞரும் சொல்லியிருக்கிறார், தளபதியும் அதைத்தான் பின்பற்றுகிறார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.